தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும், அவருடைய கூட்டம் சிறப்பான முறையில் நடந்திட கூடாது என்ற தீய நோக்கத்துடனேயே இந்த இடத்தை கொடுத்திருப்பதாக அது திணித்திருப்பதாக தெரிகிறது. மேலும் அவர் அவருடைய வாகனம் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி போகிறது. அப்படி என்று சொன்னால் அவருக்கு இடதுபுறமாகத்தான் அந்த வாகனம் சென்றிருக்க வேண்டும். எதற்காக காவல்துறை வலதுபுறமாக அவருடைய வாகனத்தை ஒதுக்கிவிட்டது? இரண்டாவது, அவர் அந்த நுழைவாயிலேயே அவர் பேசியிருக்க முடியும். ஆனால் அவருக்கு ஒரு இடத்தை புள்ளியை கொடுத்துவிட்டு இந்த இடத்துக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கூட்டத்துக்குள்ள, நெரிசலான கூட்டத்துக்குள்ள அவரை கட்டாயத்தைப்பற்றி நிர்பந்தப்படுத்தி தள்ளி வந்ததுதான் கூட்டம் முண்டி அடித்துக் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இங்கே கம்பியை வைத்து 2 பேரை தாக்கியிருக்கார்கள், லத்தி சார்ஜ் நடந்திருக்குது. இதெல்லாம் எதற்காக நடைபெற்றது? அடுத்து அந்த நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலாக அவர் கூட்டம் நடக்கிற போது அது இரவில் 7:45 மணி 8 மணிக்கு மின்சார துண்டிப்பு எதற்கு செய்தார்? அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளுங்கட்சி மட்டும்தான் கூட்டம் நடத்தணும், அவர்கள் மட்டும்தான் மாநாடு நடத்தணும். வேறு எந்த அரசியல் கட்சிகளுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும். அதை ஏதாவது ஒரு அசம்பாவித்தை உருவாக்கணும், அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும், அவருக்கு ஒரு கெட்ட பேரை பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கணும். திமுகவுக்கு மாற்றாக 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னொரு சக்தி எழுந்து வந்துவிடக்கூடாது என்ற அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் சீர்குலைக்கப்பட்டதாக தெரிகிறது.